ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சொல்லல் அப்படிங்கிற எபிசோடு 28 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் ஃப்ளாஷ்பேக்கில் விருககிலோட கடவுள் ஆர்டிமஸ் பயங்கரமான ஒரு சம்பத்தை பண்ணதை கேள்விப்பட்டவன் கெவின் எனக்கு கடுப்பாவது, நான் இதுக்கு மேலே இந்த விருககில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருககிலோட அந்த அத்தாரிட்டி பேட்சை எடுத்து நம்ம ஹீரோ கையில் கொடுத்து இதுக்கப்புறம் நான் உங்கள் அடிமை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கெவின் சொல்லியிருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் கெவின் அவனோட மொத்த கில்லையும் நம்ம ஹீரோ கையில் கொடுத்தோன்னா அதை பார்த்துட்டு அந்த விருகோ கடவுள் டே என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன்டா அவங்ககிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கெவின் இல்லை, நீங்கள் என்னதான் அந்த சிச்சுவேஷனில் இந்த மாதிரி வேற வழி இல்லாமல் நான் முடிவெடுத்து நீங்கள் சொன்னாலுமே நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அதுக்கு நீங்கள் என்ன சாக்குப்போக்கு சொன்னாலுமே அதுக்கு சரியாகாது. நம்ம லியோவுக்கு பண்ணது மிகப்பெரிய ஒரு குற்றம், ஒரு துரோகம். நீங்கள் அப்படி ஒரு கெட்டதை பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. இதுக்கப்புறம் நான் அந்த கில்டுக்கு ஒரு ஓனராகவோ ஒரு பாஸாவோ இதுக்கப்புறம் நான் இருக்கவே மாட்டேன். நான் இப்போ ஓபிஎஸ் கடவுள், அதாவது நான் லியோவுக்கு அடிமையாக போகிறேன், அவர் கூட தான் நான் எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெவினை அப்படியே ஹீரோ முன்னாடி முட்டி போட்டு என்னை ஏற்றுக்கங்க, என்ன மட்டும் இல்லை என்னோட கில்ல இருக்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கங்க, அவங்க எல்லாருமே உங்களுக்கு அடிமை, இந்த ஓபிஎஸ் கடவுளை அவங்க வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட இந்த கில்டு ஹண்டர்ஸ் எல்லாருமே ஆமாம் நாங்கள் எல்லாருமே உங்களை கடவுளாக ஏற்றுக்கிறோம், இனிமேல் உங்கள் பாதையிலே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முட்டி போட்டுருவாங்க. நம்ம ஹீரோ முன்னாடி எல்லாருமே முட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு வாய பொழந்து அந்த ஆர்டிமிஸ் கடவுள் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஆர்டிமிஸ் கடவுளை பார்த்து இப்போ நீ என்ன பண்ண போகிற, உன்னோட கில்டை சேர்ந்த கெவின் ஹண்டர்ஸ் எல்லாருமே என் பக்கம் வந்துட்டாங்க, உன்னோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்ட அந்த கடவுள் ஆர்டிமஸ் நான் என்ன தனியாக முடிவெடுக்க போகிறேன், அதான் ஆல்ரெடி எல்லாருமே முடிவெடுத்துட்டாங்களே, நானும் உன்னை என்னோட கடவுளை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராசி கடவுளே நம்ம ஹீரோ முன்னாடி முட்டி போட்டு உட்காந்துருவாங்க. இதெல்லாம் செம்ம பயங்கரமான மாசான சீனு. ஒரு கடவுளை நம்ம ஹீரோவை கடவுளை ஏற்றுக்கிறதுக்கு அப்புறம் அந்த விர்கோ கில்டோட பவர்ஃபுல்லாக நம்ம ஹீரோக்கு வந்துடுது. பரவாயில்லையே, இந்த பவர் இன்னும் பயங்கரமாக இருக்குது. இப்போ என்கிட்ட 2 கில்டு பவர் இருக்குது, ஓபிசியஸ் அப்புறம் விர்கோ கில்டு. இப்போ இந்த பேட்சை வச்சு எனக்கு பார்க்கும்போது என் குடும்பத்தில் நிறைய பேர் அதிகமாயிட்டே இருக்காங்க, அவங்க எல்லாருமே நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட பில்டிங்கில் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பில்டிங்கு கீழே யூகாவும் கல்லியும் நிற்பாங்க. யூகா நம்ம ஹீரோ பார்த்து லியோ அங்கிள் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்து கத்திட்டு இருப்பா. நம்ம ஹீரோ யூகாவை பார்த்த உடனே ஓ யூகா வந்துட்டியா, நீ என்னோட கில்டில் மெம்பராக இன்னும் ப்ராப்பராக சேரல, உனக்கு என்னோட ஆசீர்வாதத்தை நான் இப்போ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸு கணத்தில் கையை வச்சுட்டு கடுப்பாகி உட்காந்துட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா நம்ம ஜே அந்த டீமன் டவருக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கான். பார்த்தீங்களா, அவன் இன்னும் சண்டை போட்டுட்டு தாங்க இருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சு, அந்த டீமன் அந்த மான்சஸ் எல்லாம் என்ன பண்ணானுங்க, நம்ம ஜே அந்த மான்சஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணா அது இன்னும் தெரிய வரல. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஓட்டர்ஸை உனக்கு கவலையாக இருந்தால் போய் ஜேக்கு ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லியிருப்பாரு. அதை கேட்டு ஜெயும் என் பையனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்த சுற்றி நம்ம ஹீரோ அவனோட சீல்டை போட்டு வச்சிருக்கான். அந்த சீல்டை தாண்டி இங்கே நம்ம ஓட்டசால போகவே முடியல. அந்த கடுப்பில் தான் வெளியே உட்காந்துக்கிட்டு காப்பாற்றணும்னா போக சொன்னால் இப்போ என்ன சீல்டு உருவாக்கி தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கான். அவனோட கடவுளோட பவரை தாண்டி என்னால் உள்ளே போக முடியாது. ஆமாம் நானும் அவனோட கில்டு தானே, ஏன் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் ப்ராப்பராக நீங்கள் இந்த கில்டில் சேரல, நீங்கள் இந்த கில்டில் சேரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஓபிஎஸ் கார்டோட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு இன்னொரு ஸ்க்ரீன்லாம் பாப்பாகி அந்த அப்போலோ சூரிய கடவுள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இங்கே ஓட்டர்ஸ்கிட்ட டேய் நீ ஒழுங்காக என்கிட்டயே வந்துடுறா, நான் தனியாக இருக்கேன்டா, என்ன நீ கடவுளா ஏற்றுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அப்படியே தூரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோட அந்த கில்டு பில்டிங்கில் பயங்கரமான வெளிச்சம் வானத்துலேருந்து அப்படி கீழே வந்து இறங்கும். அதை பார்த்துட்டு இங்கே நம்ம ஓட்டர்ஸு என்ன நடக்குதுங்க, அங்கே பயங்கரமான ஒரு வெளிச்சம் இருக்குது, ஓ யூகா அங்கே வந்திருப்பார்ல, யூகா மேலே கையை வச்சா அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் அவன் பொண்ணை காப்பாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு அந்த ஓட்டர்ஸோட சூரிய கடவுள் அவனோட சட்டையை பிடிச்சிட்டு டேய் நில்லு, நீ அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒழுங்காக என்ன காடை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஓட்டர்ஸ் அதை பேசுறதுக்கு இப்போவாயா நேரம், என்னை விடியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அந்த கடவுள் விடவே மாட்டார். ஒழுங்காக சொல்லிட்டு போ, இதுதான் எனக்கான நேரம் அப்படின்னு சொல்லும்போது விடியா நான் போயானுயா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் அப்படி கதறிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம யூகா ஏதோ வேற ஒரு இடத்துல இருப்பா. அங்கே மிக பிரம்மாண்டமான பெரிய பாம்பு, அதோட உடம்பு ஃபுல்லாக கத்தியால் குத்தி ரொம்ப பயங்கரமான காயமாக இருக்குது. அது அப்படி பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே யூகா நான் இப்போ எங்கே இருக்கேன், பூமியிலையா இருக்கேன், இதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படி சொல்லும்போது அந்த பாம்பு பயங்கரமாக கத்திட்டு இருக்கும். அதை அப்படியே நம்ம யூகா பார்த்து பயங்கரமாக முறைக்க அதுலேருந்து பயங்கரமான ஒரு வெளிச்சம் வரும். அப்போ நம்ம ஹீரோ அங்கே நின்றுட்டு இருப்பான். 13வது கடவுள் இந்த பூமிக்கு வந்துட்டாங்க, நீங்கள் அந்த கடவுளை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லாக காயத்தோடு அங்கே நின்றுருப்பான். அங்கே இருக்க மக்கள்லாம் 13வது கடவுள் வந்துட்டாரு, 13வது கடவுள் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூகா இங்கே என்ன நடக்குது, சுற்றி எல்லாமே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்புறம் தான் தெரியுது அங்கிள் லியோ நீங்களா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த கடவுள் உருவத்தில் வந்து நம்ம யூகா முன்னாடி வந்து நிற்பார். அப்படியே கட் பண்ணால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே நம்ம ஹீரோ அங்கே யூகாவை இவனோட அந்த கடவுளோட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறான். அதுக்கு பண்ண ஆசீர்வாதம் தான் அது. அந்த ஆசீர்வாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீ முடிச்சுட்ட, நீ இப்போ ஓபிசியஸ்
ஓட்டர்ஸ் கடவுளோட ஒரு சிசிஐ அப்படி நம்ம ஹீரோ யூகா தலையில கையை வச்சோன்னே யூகாவும் ஐ அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோட கையை சிக்கன்னு பிடிச்சிக்குவா. நம்ம ஹீரோவும் யூகா கையை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு இருந்தாலுமே யூகா எனக்கு அங்கிள் லியோவை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் எதுக்காக அவர் கையை இவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருக்கேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யூகா ரொம்ப வெக்கப்பட்டு இருப்பா. இந்த பக்கம் யூகாவோட அப்பா ஓட்டர்ஸ் அப்படி நெருப்பு மாதிரி பறந்து வருவாரு. டே லியோ என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் நம்ம யூகா அவன் அப்பா கிட்ட ஓட்டர்ஸ் கிட்ட அப்பா நான் இப்போ தான் லியோ அங்கிள்கிட்ட பேச ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே வந்துட்டிங்களா, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓட்டர்ஸ் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். என் பொண்ணை என்கிட்ட இருந்தே திருட்டியேடா, என் கண்ணு முன்னாடியே திருட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டேய் இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலடா, ஏன்டா தப்பாக புரிஞ்சுக்கிற, நான் அவளுக்கு இந்த கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் தான்டா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ நீ உன்னை அவளோட கடவுளை ஏற்றுக்க வச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ டேய் நீ பேசுறதே சரியில்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தலைக்கு மேலே இருக்க ஒரு சங்கிலி மாதிரி ஒன்று இருக்கும், அதை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது அங்கே வந்திருக்கிறது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் இல்லை அப்போலோ கடவுள். அவனோட கடவுள் வந்து ஏய் நீ பண்ணதெல்லாம் போதும், என்னோட ஓட்டர்ஸை என்கிட்ட திருப்பி கொடு, என்ன தைரியம் இருந்தால் அவனை உன்னோட கீழே சேர்த்துக்க பார்த்துட்டு இருப்பேன், நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், நீ ஒரு கேவலமான கொடூரமான ரொம்ப பயங்கரமான சாத்தான் கடவுள்ரா அப்படின்னு அந்த அப்போலோ சூரிய கடவுள் நம்ம ஹீரோ பார்த்து கோவமா பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் பார்த்தா அந்த பில்டிங்கு கீழே இருந்து நம்ம கள்ளி கை ஃபுல்லாக பேப்பர் எடுத்துட்டு வரா. பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டு ஜாலியாக விசில் ஊதிட்டே வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவ எதுக்கு இப்படி வந்துட்டு இருக்கானா நம்ம ஹீரோ இவகிட்ட 500 பேஜுக்கு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அதை எடுத்துட்டு வா, அந்த லெட்டர் நீ எடுத்துட்டு வந்தனா நீ என்னோட சிசிய புள்ளியா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த மிஷினை கொடுத்துருப்பான். அந்த மிஷினை செய்யறதுக்காக தான் இப்போ 500 பேஜ் ஃபுல்லாக செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எழுதி முடிச்சுட்டு இங்கே நம்ம ஹீரோட்ட கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஜாலியா கொடுத்ததுக்கப்புறம் அங்கே லியோ என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ தான் என்னோட சிசிய பிள்ளை, ஒன்ன மாதிரி யாரும் வர மாட்டாங்க, நீ இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ கல்லியை பார்த்து சொல்லுவார். அப்படின்னு கல்லி மனசுல ரொம்ப சந்தோஷமா கனவு கண்டுட்டு இருப்பா. அப்படியே அந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோ இருக்க அந்த மொட்டை மாடி இடத்துக்கு வந்தா அங்க அந்த சூரிய கடவுள் வந்து இறங்குவாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து வந்த நெருப்பு என்ன ஆகும், கள்ளி கையில் வச்சிருக்க பேப்பர் எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளிடும். அதுல வந்து பயங்கரமான நெருப்பு எரிச்சு தள்ளதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஏய் நீ என் இடத்த மோசமாக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி நெருப்பு பற்ற வச்சுட்டு இருக்க, கொஞ்சம் ஒழுங்காக தான் இரு அப்படி சொல்லும்போது அப்போ அந்த சூரிய கடவுள் நம்ம ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டு நீ வாயை மூடுறா, நீ பேசுறதுக்கே தகுதி இல்லை, ரொம்ப கேடு கட்டவன்டா அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் கள்ளி கையில் வச்சிருந்த பேப்பரெல்லாம் அப்படி எரிஞ்சிருக்கும். அவன் மூஞ்சி அப்படி பார்த்தா என்னடா அதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பார்த்தா கையில் ஒன்றுமே இருக்காது, வெறும் சாம்பலாக இருக்கும். அதை பார்த்து கள்ளிக்கு செம்ம கடுப்பாயி ஏய் எதுக்குடா இங்கே வந்த, நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போச்சு, டேய் நீ என்ன கடவுளா, உன்னை எப்படி பொழந்து எடுக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவா. நம்ம யூகா தான் கள்ளி கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அந்த பக்கம் இழுத்து போயிட்டே இருப்பா. நீங்க 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இங்க கள்ளியை அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போவா. கள்ளி ரொம்ப கோவமாயி காட்டுக்கு கத்திக்கிட்டு இருப்பா. அப்படி இந்த பக்கம் அந்த சூரிய கடவுள் நம்ம ஹீரோ கிட்ட லியோ நீ இந்த மாதிரி தான் ஒரு அசிங்கமான முறையில் என்ன சம்மன் பண்ணுவியா, ஒழுங்கா மரியாதையை கூப்பிட்டு பழகு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிஸ்டமை ஓப்பன் பண்ணி அந்த சிஸ்டத்தை அப்படியே அங்கே இருக்க கடவுள்கிட்ட காட்டுவான். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இங்கே இருக்க அந்த சூரிய கடவுள் அப்புறம் மற்ற கிராப் கில் கடவுள் இந்த மாதிரி ராசி கடவுள் எல்லாருமே அவங்களுக்கு இந்த மாதிரி அப்பர்சன்டி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் அவங்கள மாதிரி கெவின் இவங்க எல்லாத்தையுமே ஒரு அப்பர்சன்டியாக எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆத்மாவே விலைக்கு வாங்கிடுவாங்க. அப்படின்னா அவங்க செத்து போனாங்க அப்படின்னா அந்த ஆத்மா ஸ்ட்ரைட்டாக அந்த கடவுள்கிட்ட தான் போகும் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட் இருக்குது. அதை நம்ம ஹீரோ அதிட்ட காட்டிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த சூரிய கடவுள் ஆமாம் நாங்கள் இங்கே பூமிக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், கடவுளான எங்கள் பவரை கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா கொடுக்க முடியாது இல்லையா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ என்னடா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ என்னமோ பெரிய நல்லவ மாதிரி பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சூரிய கடவுளை பார்த்து சொன்னோன்னே அந்த சூரிய கடவுளும் நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற, எங்களை எவ்வளோ பேர் வழிபடுறாங்க, எத்தனை மந்திர பொருட்கள், எத்தனை போர்கள், எத்தனை சண்டை, எத்தனை புதையல், எத்தனை காசு, இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, இது எல்லாத்துக்குமே விலை இருக்கு, எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் விலை இருக்கு, அதுதான் இந்த விலை அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இருவோம். இதுக்கு முன்னாடி கிராப் கில்ல சேர்ந்தவங்க லிப்ரா கில்ல சேர்ந்தவங்க எல்லாருமே இதை தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவங்க கில்ட சேர்ந்து அவங்களோட ஆத்மாவை அவங்களுக்கே தெரியாமல் எடுக்கிறது, இந்த மாதிரி ஆத்மா மான்ஸ்டரோட ஆத்மா முதற்கொண்டு எல்லாத்தையுமே இழுத்துட்டு இருந்தானுங்க, நீயும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த சூரிய கடவுளும் அதெல்லாம் நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமான இல்லைப்பா, நான் வந்து அவங்களோட கன்சர்ன் கேட்டு தான் எடுப்பேன், ஆனால் அந்த லிபரா இருக்கா பாரு அவள் ரொம்ப மோசமானவ, அவள் முன்னாடியே அட்வான்ஸ் மாதிரி ஆத்மா எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துக்குவா, அதனால தான் அந்த ஜெனிஃபர் அந்த கில்டு பாஸ் அவளோட உடம்பு ஆத்மா எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஃபுல்லாக அவள் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா, அவள் ரொம்ப மோசமானவ, ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் அங்கே ஓட்டர்ஸோட ஆத்மாவை எடுக்கல, ஓட்டர்ஸோட ஆத்மாவுக்கு பதிலாக அவங்களோட அப்பா அம்மா ஆத்மாவை தான் எடுத்திருக்கேன், இது இப்போ எனக்கு தேவையில்லை, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸோட அப்பா அம்மா ஆத்மாவை நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பான் அந்த சூரிய கடவுள். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அட்வான்ஸ் மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்களா, அது எல்லாமே ஆத்மாலாம் உங்களுக்கு விளையாட்டா போச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோமா சொன்னோன்னே அதை கேட்டு அந்த ஓட்டர்ஸும்
நான் எத்தனை ஆத்மாவை காப்பாற்றிருக்கேன், இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் தான் ஓட்டஸோட ஆத்மாவை எடுக்கலல்ல, நீ என்ன பண்ணி இதை வச்சுக்கோ, இதை வச்சு நீ உன்னை பவரை ஏற்றிக்கோ, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்மாவை விடுவிக்கணும்னாலும் விடுவிச்சுக்கோ, நீ வச்சுக்கோ, இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை நம்ம ஹீரோட்ட கொடுத்தோன்னே, இதோட பவரு கணக்கிட முடியாத அளவுக்கு ரொம்ப பேலன்ஸ் இல்லாம இங்கிட்டும் அங்கிட்டுமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சூரிய கடவுள் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, ஆனா இதுக்கு பதிலா ஓட்டர்ஸை என்கிட்ட கொடுத்துரு, அவன் என்னோட அடிமையா இருக்கணும், அவன் என்ன மட்டும் தான் கடவுளா கும்பிடணும், நான் ஒரு பவுகில்ட சேர்ந்த கடவுள்ரா, என்னை கடவுளா வழிபடணும்டா, அவன் என்னை விட்டுறா, அவனை ஒழுங்கா என்னோட கில்ல வந்து சேர்த்துக்க சொல்லுடா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா, ஓட்டர்ஸ் உனக்கு வேணுமா, அவன் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கான், 92%, என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கான் 400%, இதுலேருந்தே தெரிய வேண்டாமா யார் பெரிய ஆளுன்னு அப்படி சொன்னோன்னே அவன் கற்றுவான்டே, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப மோசம், மற்ற கடவுளெல்லாம் விடு, நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தெரியுமா, உனக்கு நிறையா செலவுக்கு காசு கொடுத்துருக்கேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி, நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டவருக்குள்ளே போனால் செத்துருவே அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு சொன்னானே, அதை சொன்னதும் நான் தான், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் உனக்கு பண்ணியிருக்கேன்டா, நிறைய கடவுளோட பவர், என்னோட கடவுளோட பவர்லாம் கொடுத்துருக்கேன், அப்படி இருக்கும்போது நீ என்னோட ஓட்டர்ஸை என்கிட்ட திருப்பி கொடுக்க மாட்டியா, என்னை கொடுத்துரு, அவனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன புள்ள மாதிரி தரையில புரண்டு அழுதுட்டு இருப்பா அந்த சூரிய கடவுளே. அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸ் உள்ள இருக்க ஓட்டர்ஸ், யோ என் உடம்பை ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கியா, கொஞ்சம் மரியாதை நடந்துக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் கோவப்பட்டு கத்திட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ, யோ கொஞ்சம் அமைதியாரு, எனக்கு கடுப்பேத்தாத, எனக்கு கத்துனா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த கடவுள், இல்லை நீ ஓட்டர்ஸை திரும்ப கொடுக்க மாட்டேன், நாங்கள் மற்ற கடவுள் எல்லாமே உனக்கு சேர்ந்து சாபம் கொடுத்துட்டோம், இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் மூஞ்செல்லாம் அசிங்கமாக்கிட்டோம், அதனால நீ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக உளறி வச்சிருவாரு. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ, ஏய் ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்லு, என்ன சொன்ன, நீயும் மற்ற கடவுள் எல்லாம் எனக்கு சாபம் கொடுத்தீங்களா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த கடவுள், ஐயோ நானே உழைட்டேனா, என்னடா அது, சரி ஆமாம் நம்ம நல்ல டீலிங் பேசுவோமா, வா நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோன்னே நம்ம ஹீரோ மூஞ்சிலே கை வச்சு, அந்த கடவுளோட மூஞ்சிலே கை வச்சுட்டு, ஏய் என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்லும்போது அந்த கடவுளும், இதுலேருந்து நல்லாவே புரியுது நீ என்கிட்ட பேச விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கடவுளோட மூஞ்சிலே கை வச்சதுல மூஞ்சி ஃபுல்லாக அந்த தடம் வந்துடும். நம்ம ஹீரோ அதுக்கிட்ட கோவமாக கத்திட்டு இருப்பான், டேய் என் மூஞ்சி 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ கோரமாக இருந்தது காரணம் நீங்கள் தான்டா, நான் என்னமோ பவரை யூஸ் பண்ணனால தான் என் மூஞ்சி அவ்வளோ அசிங்கமாக போச்சு, கை போச்சு காலு போச்சு நினச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ கேவலமான ஆளாக இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரிய கடவுளை போட்டு அடி நடிச்சிட்டு இருப்பான். சூரிய கடவுளுக்கு உண்டான மரியாதையே போச்சு. நம்ம ஹீரோ கிட்ட அந்த சூரிய கடவுளை, விட்டுருப்பா நான் அவனும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக பண்ணல, இல்லை அவனுங்க பண்ணது நானும் கூட சேர்ந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கான்ட்ராக்டை கொடுப்பாரு. என்ன கான்ட்ராக்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நீ ஆஃபீஸர்ஸ் கார்டுக்கு கீழே வந்து வேலை பாடுறா, அதாவது எனக்கு கீழே வந்து வேலை பாரு அப்படின்னு சொன்னோன்னே, டேய் நான் ஒரு சூரிய கடவுள்ரா, நான் எப்போ உனக்கு கீழே வந்து வேலை பார்ப்பேன், வேணா அவள் கன்னிராசிக்காரி விருகோகில்ட சேர்ந்த ஆர்டிமிஸ், அவள் வேணா உனக்கு கீழே வந்து வேலை பார்ப்பா, நான்லாம் வந்து பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் மூஞ்சிலேயே பிச்சங்க போட்டு ஒரு அடிச்சதுக்கப்புறம், ஏய் இதை முதலே சொல்லிருந்தா நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சண்டியாக மாறிடுவான் அந்த சூரிய கடவுள். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட விருகோகில்ட சேர்ந்த பவரும் பவுகில்ட சேர்ந்த பவர், இந்த 2 பவருமே நம்ம ஹீரோக்கு கிடச்சிருச்சு. 2 கடவுளும் நம்ம ஹீரோக்கு இப்போ அடிமையாகவே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அடிச்ச அடியில் அந்த அப்போலோ கார்டுக்கு மண்டையில் அப்படி பெரிய வீக்கமாயிரும். அந்த அப்போலோ கடவுள் நம்ம ஹீரோக்கு பார்த்து, இங்கே பாரு நீ கிராப் கில்டை சேர்ந்த அந்த கடவுளே கொண்டு இருக்க, அந்த நண்டு கடவுளை நீ கொண்டுனால அங்கே 12 இடத்துல இருக்க ஒரு சேரு இப்போ காலியாக இருக்குது, அங்கே இருக்கிற ஒரு சேரு காலியாச்சு அப்படின்னா ரொம்பவே மோசமான சம்பவம் நடக்கும், அவங்க எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க. அதே நேரம் இந்த பக்கம் மிஸ்ட்ரி சொசைட்டியை சேர்ந்த அந்த மோனார்க் எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க. இன்னும் நிறைய ராசி கடவுள் உன் மேலே கோவமாக இருக்காங்க, நீ என்ன பண்ண போகிற, மொத்தமாக உன்னை வந்து அட்டாக் பண்ண நிறையா வாய்ப்பு இருக்குது, அதுவும் அந்த டைம் மோனார்க்கு ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஜம்முன்னு, அப்படியா, வரட்டும் திரும்பி போகிறதா ஐடியாவே இல்லை, நான் வர்றேன், ஐ ஆம் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நிற்பாரு. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னும் நிறையா சேலஞ்சை ஃபேஸ் பண்ண போகிறாரு. கடவுள் மோனார்க்கு எல்லாருமே நம்ம ஹீரோ வந்து சேலஞ்ச் பண்ண போகிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னங்க, அவன் என்ன ஆனா, அவன் அங்கே அடி வாங்கி செத்துட்டானா, இல்லை அவங்க எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ணிட்டானா, அதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜேக்கு என்னாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அடுத்த எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.